Hi friends, 𝐂𝐄𝐓𝐀𝐂𝐓. நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Acer Aspire 4739Z இந்த லேப்டாப் வந்து நம்ம டிசாசம்பிள் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து இது கீபோர்ட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத தான் பாத்துறோம். இப்போ இந்த ஒரு லேப்டாப் வந்து எப்படி நம்ம டிசாசம்பிள் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தியான வீடியோவா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது நண்பர்களாக இருந்தா. சரி வாங்க இந்த Acer Aspire 4739Z லேப்டாப்பை டிசாசம்பிள் பண்ணலாம். இந்த Acer லேப்டாப் Acer Aspire 4739Z இந்த லேப்டாப் வந்து டிசாசம்பிள் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திருப்போம். இப்போ இந்த லேப்டாப் வந்து டிசாசம்பிள் தான். ஓகே, இதுக்கான மாடல் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த லேப்டாப் வந்து டிசாசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். லேப்டாப் திருப்பி வச்சுக்கிட்டு நீங்க லேப்டாப் அப்படி ஆன்ல இருந்துச்சுன்னா ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, பேட்டரி கழட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி வச்சலாம் ஒரு பக்கம். இதுல இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் முதல்ல கழட்டிக்கங்க. ஓகே, இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிங்களா ஒரு டைம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இதை எடுக்கணும்னா சும்மா விடுதா பின்னாடி இந்த நீங்கள் எடுக்கலாம். பின்னாடி இருந்து நீங்கள் இந்த டோரை இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம். இந்த டோரை ஒரு பக்கம் வச்சுருவோம். இந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்த இந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த ஸ்க்ரூலாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுறேன். அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப டஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா ரொம்ப வருஷமாக இது அப்படியே இருக்குல்ல அப்படிங்கிறதுனால பாருங்க டஸ்ட் இருக்கு. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா DDR3 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாடல்ல பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இது ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது 320GB. இது என்ன பிராண்டுங்கிறது தெரியல, குவாலிட்டி பார்த்தா தான் தெரியும். ப்ராசர் வந்து இன்டெல் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்து CD டிரைவர் போட்டுக்க முடியும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து CD டிரைவர் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இது நார்மல் இந்த லேப்டாப்ல இருக்கிறது LCD டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே எப்படி மாத்துறதுங்கிறது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். ஆல்ரெடி கீபோர்டு ரிப்ளேஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடலுக்கு வந்து டிசாசம்பிளிங் வீடியோ தான். ரேமை கழட்டிடலாம். இந்த பக்கம் லாக்கும் இந்த பக்கம் லாக்கரும் எடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இதுல DDR3 நம்மளுக்கு 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் வச்சிருவோம். அடுத்தது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வெரி சிம்பிளா வந்துடும் உங்களுக்கு. சும்மா இந்த லாக் இருங்க, ஜூம் பண்ணிக்க கொஞ்சம். ஓகே, சும்மா இந்த லாக் அப்படி எடுத்து விட்டீங்கன்னா இது வந்துடும். இது இப்படி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்தாண்டி எடுத்து விட்டீங்கன்னா அதே மாதிரி வந்துடும். சும்மா இப்படி மேலே இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த லாக்கு. இந்த கேபிள் எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி இப்படி எடுக்கலாம். இது வந்து என்ன பிராண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 320GB. சீக்ரெட்ல 320GB கொடுத்துருக்காங்க. வந்த லேப்டாப்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது 320GB கொடுத்த லேப்டாப்னா இதுதான். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேப்டாப்ல இருக்கிற கேபிள்ஸ்லாம் வந்து நம்ம கழட்ட போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கேபிள் இந்த மாதிரி ஸ்டிப் இருக்கும் பாருங்க. லைட்டா இப்படி எடுத்தோம்னா நான் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த கேபிள்ஸ்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக எங்கெங்க மடங்கி இருந்துச்சுங்கிறது கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் இந்த லைட்டாக அப்படி ஷேக் பண்ணினா வரும். லைட்டாக ஷேக் பண்ணி எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி இழுக்க முடியல. இதையும் எடுத்து வச்சிட்டோம். 2 கேபிளையும் எடுத்து விட்டாச்சு. அடுத்தது வந்து ஃபேன் கேபிளையும் எடுத்து விட்டுட்டோம். அடுத்தது நம்ம இன்னும் ஸ்பீக்கர் கேபிள், மவுஸ், கீபோர்டுக்கான கனெக்ஷன்ஸ்லாம் கீழே வரும். அது வந்து கீபோர்டு கழட்டினாதான் நாம எடுக்க முடியும். அதனால வந்து நம்ம கீபோர்டை கழட்டி தான் ஆகணும். ஓகே, நான் அதுக்கும் உங்களுக்கு கீபோர்டை கழட்டி காமிச்சிடுறேன். உங்களுக்கு முன்கூட்டியே கீபோர்டை கழட்டிக்கணும். முன்கூட்டியே லேப்டாப் டிசாசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கீபோர்டை கழட்டிக்கணும். அது முன்கூட்டியே இப்போ சொல்லிடுறேன். நான் வந்து அது வந்து உங்களுக்கு மென்ஷனேஷன் பண்ணல. லேப்டாப்பு பின்னாடி கழட்டுறதுக்கு முன்னாடி கீபோர்டு கழட்டிக்கங்க. கீபோர்டு எப்படி கழட்டுறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம்ங்கிறது கீபோர்டு. லைட்டாக அந்த லாக்கெல்லாம் அழுத்தி விடணும்னு சொல்லியிருப்பேன். அழுத்தி விட்டால் தான் வரும். 2 டியூசர் இல்லைனா
இல்லை ஹெல்ப்புக்காக ஒரு நண்பர் யாராச்சும் வச்சுக்கோங்க. 2 டியூசர் வேணும். இல்லைனா பிளாஸ்டிக் ஓப்பனர் அந்த மாதிரி வச்சு கூட கழட்டுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டுற ஒரு விஷயம் வந்து கீபோர்டு பாருங்கள். இந்த மாதிரி பட்டன்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பி லாக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கீபோர்டு சும்மா வந்து இப்படி இழுத்தோம்னா வந்துடும். அதுக்கு தான் டியூசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்படி எடுத்துக்கிட்டு லாக்கை தள்ளி விடணும். 2 டியூசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கழட்டணும். நம்ம வீடியோ எடுக்கிறது மோஸ்ட்டாக வந்து மறைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, வேறு வழியில் ஒருத்தனாக தான் கழட்டிகிட்ருக்கேன். ஓகே, கீபோர்டு கழட்டியாச்சு. கீபோர்டு ஸ்டிப்பு கழட்டி விட்டுடலாம். இப்போ மவுஸு ஸ்டிப் இது லாக் தூக்கி விட்டு மவுஸை கழட்டி விட்டாச்சு. இது வந்து 1 பவர் பட்டன் 1 ஸ்பீக்கரு ரெண்டையும் கழட்டி விட்டுருங்க. லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, ரெண்டையும் கழட்டி விட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வச்சு நம்ம கழட்ட போகிறோம். ஆல்ரெடி கேபிள்ஸ்லாம் கழட்டி விட்டுருந்தேன். இப்போ வந்து போர்டு ஸ்க்ரூவை கழட்ட போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராசர் ஃபேனை கூட கழட்டிக்கிறதா கூட கழட்டிக்கலாம். நீங்கள் கழட்ட தேவையில்லைனாலும் கழட்ட தேவையில்ல. நான் வந்து முன்கூட்டியே கழட்டிக்கிறதா இருந்தாலும் கழட்டிக்கலாம். நான் வந்து போர்டை கழட்டிட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து போர்டு ஸ்க்ரூ கழட்டுறேன். போர்டு ஸ்க்ரூ 1 அண்டு போர்டு ஸ்க்ரூ அண்டு ஸ்பேனுக்கும் இதுலேயே ஹீட் சிங்க்கும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்க்ரூ. இப்போ வந்து போர்டு எடுக்கலாம். இப்போ போர்டு வந்து அழகாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இது வந்து சும்மா டம்மி, அந்த SD கார்டுக்கான ஒரு டம்மி, கேமரா கார்டெலாம் போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது கூட கழட்டி வச்சிடலாம். இதில் வந்து போர்ட்லேயே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு VGA அண்டு LAN அண்ட் USB போர்ட் போர்ட்லேயே கொடுத்துருக்கிறது இதுதான். ஓகேங்களா? CMOS பேட்ரி அண்டு 2 RAM ஸ்லாட் இருக்குது. அண்டு ப்ராசர் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. ப்ராசர் ஃபேன், இந்த ஹீட் சிங்கும் சமமாக வச்சு தான் கழட்டணும் எப்பயுமே. நான் வந்து உங்களுக்காக எடுத்து இப்படி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கணும். டைட் பண்ணும்போது 3 ஸ்க்ரூவையும் வந்து ஈவனாக தான் டைட் பண்ணணும். மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிட்டாச்சு. இப்போ வந்து இது செப்பரேட்டாக அப்படியே வந்துருச்சு. ஸ்க்ரூ உழுவாத அளவுக்கு லாக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் ஃபேன், ஹீட் சிங்க் பைப் அண்டு கூலர்ஸ் எல்லாமே இதுதான். இதை மூலிமா தான் வந்து உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற காற்றை வச்சு ஹீட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ஹீட்டான காற்றெல்லாம் வெளியே தள்ளிகிட்டு இருக்குது இது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராசர் தான், இன்டெல் ப்ராசர் அது. ஓகே, இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். இன்னும் இந்த லேப்டாப் உயிரோடு இருக்குதுங்கிறப்ப சாதனை தான் படிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் இதை கரெக்டாக திருப்பணும். நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து மேலே இருக்குங்கிறதுனால இதை வச்சு கழட்டுறேன். ஓகே, அப்படியே ஆப்போசிட்டுக்கு திருப்பிட்டோன்னு இந்த லூஸ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இங்கே ஒரு ஏரோ, அதேமாதிரி இந்த இதுலேயும் ஒரு ஏரோ இருக்கும். ப்ராசர் ரேஞ்ச் வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்க. அது இப்படி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சினாலும் ப்ராசர் ஒர்க் ஆகாது. ஓகே, திருப்பியும் அதே பொசிஷனில் கரெக்டாக லாக் பண்ணிடணும். வச்சுட்டு அப்படி வந்து நீங்கள் இதில் வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் எதுவும் இல்லைன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஹீட் சிங்க் பேஸ்ட் இருக்கிறது அதில், அதனால் வந்து நான் திருப்பி லாக் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பினீங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. ப்ராசரை கரெக்டாக லாக் பண்ணிக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏதாவது வாட்டர் டேமேஜஸ் எதனாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி லேப்டாப் கழட்டினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, ஏன்னா டஸ்ட்லாம் இருக்கும். அப்படி வாட்டர் டேமேஜ் இருந்துச்சுன்னா ஐபியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. எதனாச்சும் டஸ்ட் எதனாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு க்ளீன், சும்மா பேனலையும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து இப்போ ப்ராசரை வச்சு லாக் பண்ண போகிறோம். ப்ராசர் ஃபேனை எந்த பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷனில் அந்த ஸ்க்ரூ பொசிஷன் பார்த்து இப்போ வந்து ஈவன் டைட் வைக்கணும். இப்போ தான் நீங்கள் மெயினாக சமமாக இப்படி வச்சு ஸ்க்ரூ போடணும். அதான் மெயினான ஒன்று கான்செப்ட்னு கூட சொல்லலாம். இப்போ ஸ்க்ரூ போட்டுக்கலாம். சமமாக வச்சு போடணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்படி வச்சு போட்டுட்ருக்கேன். ஈவன் டைட் தான் வைக்கணும். அழுத்தையும் கொஞ்சம் ஈவன் டைட் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஏற்றி ஃபுல் டைட் ஏற்றணும். உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்படி வச்சு கையில் எடுத்து வச்சு வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீடியோவில் அந்தளவுக்கு வந்து கீழே வச்சு பண்ணால் தெரியல, அதனால தான். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்னென்ன இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ரேம் போட்டுடலாம். பாருங்கள், தமிழ்நாடு அரசு லோகோ இருக்குது. இதில் நீங்கள் 2 ஸ்லாட்லேயும் 2 ரேம் போட்டுக்க முடியும். யூஸ் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஓகே, இதில் வைஃபை அண்ட் ப்ளூடூத் இல்லை இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து போர்டில் வந்து இந்த இதை வைக்கலாம். இப்போ வந்து லேப்டாப் ஃப்ரேமில் இந்த வச்சு போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உட்காந்துக்குச்சு, கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்துச்சு, அதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த வரைக்கும் இந்த லேப்டாப்புக்கு யாரும் வீடியோ போட்டதில்லை, நாம் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் என்னென்ன கழட்டலாம்னா ஸ்பீக்கர் கழட்டிக்கலாம். கேபிள் கழட்டி விட்டிங்களா, கீபோர்டுக்கு முன்னாடி கழட்டி விட்டு இந்த போர்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். அந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு அதேமாதிரி இந்த யூஎஸ்பியும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க, அதையும் கழட்டிக்கலாம். வெரி சிம்பிள் தான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். டிஸ்பிளே ஸ்டிப்பு கரெக்டாக இருக்குதா, க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் ஒரு சும்மா அப்படி ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணி போய் விட்டுருங்க. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதுதான் போடணும், சார்ஜிங் கேபிள் தான் போடணும். அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக லாக் ஆன இடத்தெல்லாம் போட்டு கொண்டு போய் அதோட செக்ஷனில் வைக்கணும். கரெக்டாக சொருகிடணும். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது வந்து டிஸ்பிளே கேபிள். அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எந்த பொசிஷனில் கழட்டமோ அந்த பொசிஷனில் திருப்பியும் கொண்டு போய் சேர்த்துடணும். கரெக்டாக அழுத்தி விடுங்க, இல்லைனா டிஸ்பிளே வராது. ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. இல்லை, கரெக்டாக லாக் பண்ண இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ ஆர்டர்ஸ் வைக்க போகிறோம். எந்த பொசிஷனில் இருந்துச்சு, இந்த பொசிஷனில் வச்சு இப்படி அழுத்திவிட்டோம். ஓகே, உட்காந்துக்குச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பு வந்து பாருங்கள், இதில் எல்லா ஸ்டிப்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எம்பி அண்டு யூஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எம்பினா டேட்டா, இங்கேருந்து எம்பி தான் போகுது, அங்கே யூஎஸ்பி கனெக்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த லாக்கை இப்படி லைட்டாக மேலே தூக்கி விட்டு இதில் வச்சு சொருகி விட்டு அதுமாரி ஆப்போசிட் சைடு அந்தளவுக்கு க்ளோஸாக காமிக்க முடியல, ஸோ சாரி. ஏன்னா அந்தளவுக்கு கேமராலாம் என்கிட்ட இல்லை, அதனால தான். பார்க்கலாம், அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு பண்ணுவோம். என்னோடய vlogging வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க, போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். vlogging வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, லாக் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா லாக் ஆகி போயிடும். லாக் ஆகிடுச்சு. இந்தாண்டி அதேமாரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதேமாரி கரெக்டாக எதையும் லாக் பண்ணி விட்டுருணும். ஓகே, ரெண்டையும் லாக் பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பை திருப்பி அந்த ஓகே இன்னொன்று போடல. இந்த அடுத்தது இந்த ஃபேன் கேபிள் போட்டுக்கலாம். ஃபேன் கேபிளை போட்டுக்கணும். கரெக்டாக எந்த பொசிஷன் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாம் இங்கே போட்டாச்சு. அடுத்தது லேப்டாப் திருப்பிட்டு நம்ம பின்னாடி இருக்கிற அந்த 2 கேபிளை போட்டுக்கணும். 2 கேபிள் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம். ஓகே, லேப்டாப் திருப்பியாச்சு. இங்கே வந்து ஸ்பீக்கர் அண்ட்
அண்டு பவர் பட்டனுக்கானது. சும்மா நீங்கள் இதை லாக் பார்த்து இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா போதும், சும்மா உட்காந்துக்கும். அதே மாதிரி தான் இதையும் ரெண்டையும் அழுத அழுத்தி விட்டாச்சு. இப்போ வந்து மவுஸும் லாக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கீபோர்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை அதில். இப்போ வந்து கீபோர்டு எடுத்து கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கரெக்டாக ஸ்டிப் போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இப்படி உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சு சும்மா இப்படி அழுத்தினீங்கன்னா போதும், போய் உட்காந்துக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பேக் டோர் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் டோர் போட்டுக்கலாம். இந்த பேக் டோரையும் கூட க்ளீன் பண்ணிக்காது தான், ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்காது. இப்போ தான் உங்களுக்கு மெயினான ரீசன் ஒன்று தெரியணும். இந்த ஹெட்ஃபோன் ஜாக், இந்த ஆக்ஸ் கேபிள், அப்படி ஆக்ஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக அந்த ஆக்ஸில் உட்கார்ற மாதிரி போட்டு தான் போடணும். இப்படி முன்னாடிக்கே வச்சு, அதுக்கு தான் லேப்டாப் இப்படி திருப்பி வச்சுருக்காரு பாருங்கள். இப்படி உட்காந்துச்சா, அப்போ தான் இந்த லாக் உட்காரும், ரொம்ப சுலபமாக இருக்கும். இதெல்லாம் இந்த லேப்டாப் நிறைய டைம் நான் கழட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டம்மி, சும்மா அந்த கார்டுக்கான டம்மி இருக்கும், அது சும்மா இப்படி போட்டு விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்க்ரூ போடல, நீங்கள் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக. நான் ஸ்க்ரூ போடுறது போட்டால் வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ உங்களுக்கு லேப்டாப் மட்டும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து லேப்டாப் திருப்பி ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, வெரி சிம்பிளாக. நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. நான் ஸ்க்ரூ போடுறதுக்கு டைம் ஆகுங்கிறனால தான் நான் வந்து உங்களுக்கு காட்டல. ஓகே, லேப்டாப் பவர் லைட் எரியுது, கவர்மெண்ட் லோகோ வந்துடுது, லேப்டாப் ஆன் ஆகுது. டிஸ்பிளே ஆல்ரெடி வந்து ஒரு கோடு போயிட்டுருக்குது, 2 கோடு போயிட்டுருக்குது. ஓகே, லேப்டாப் இஸ் ரெடி. உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்குது. கீபோர்டும் ஒர்க் ஆகுது. ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கோங்க, நான் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். மவுஸும் ஒர்க் ஆகுது. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ஸ்க்ரூ போடணும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய லேப்டாப் சர்வீஸ் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கும், கிட்டத்தட்ட 700 வீடியோஸ் மேலே போட்டிருக்கும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் என்னோட செகண்ட் சேனல் பிளாக் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் வீடியோ என்ன வந்து அந்த கிளிப் ஒன்று வரும், என்னோட vlogging வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், அது இல்லாமல் ஜியோஃபோன் ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஜாயின் பட்டன் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.